எங்க பார்த்தாலும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கான தட்டுப்பாடு அப்படிங்கிறத செய்திகள் தான் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பல நாடுகள் இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர்னால பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. அதில குறிப்பா இந்தியா இப்படிப்பட்ட பிரச்சனைய இப்ப சமீபத்தில ரொம்ப சீக்கிரமே நம்ம எதிர்நோக்க ஆரம்பிச்சிருக்கோம். என்ன நடந்துட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி? தினமணி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த முறை நம்ம ஒரு வீடியோல பேசும்போது, இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய கச்சா எண்ணெய், அதே மாரி எரிவாயு தொடர்பான விவகாரங்கள் என்ன மாரியான நிலையில இருக்கு? இந்த போர் சூழல் என்ன மாரியான ஒரு அழுத்தத்த இந்த நாடுகளின் மீது, குறிப்பா இந்தியா மீது குடுக்குது? அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா, மேல நான் கார்ட்ல குடுக்குறேன். அதையும் பாருங்க. இப்போ சமீபத்தில போர் சூழல் என்ன மாரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவாகட்டும், ஈரான் ஆகட்டும் இந்த போர இப்போதைக்கு நிறுத்தக்கூடிய மனநிலையில இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்த எழுப்புது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன ஆனாலும் பரவால்ல, நாங்க ஈரான வந்து கைப்பற்றியே தீருவோம் அப்படின்னு ஒரு உறுதிய சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈரான், அமெரிக்காவினுடைய எந்த விதமான மிரட்டலுக்கும் நாங்க பணிய மாட்டோம். இந்த போர்ல நாங்க பின்வாங்கவே மாட்டோம் அப்படின்னு அவங்களும் உறுதிபட சொல்றாங்க. இந்த 2 தரப்பு செய்யக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது உலகம் முழுக்க பல பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அந்த போரில் விழக்கூடிய குண்டுகளினுடைய வெப்பம் இப்போ நம்ம வீட்டு சமையலறை வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா, அது வந்து மிகை அல்ல. ஏன் அப்படின்னா, ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய எரிபொருள் சப்ளை அப்படிங்கிறது இன்னைக்கு முழுவதுமாக தடைபட்டிருக்கு. அந்த எரிபொருள் இறக்குமதி கிடைக்காதனால உலக நாடுகள் பலவும், குறிப்பா ஆசிய நாடுகள் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலை எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. இந்தியா, இலங்கை, அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் இந்த நாடுகள் மிக சீக்கிரமாகவே இந்த கிரைசிஸ்குள்ள போயிருக்கிறாங்க. இலங்கையில பார்த்தோம் அப்படின்னா, இலங்கையில எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. பல மாகாணங்கள் எரிபொருள் தட்டுப்பாட்டால தவிச்சுட்டு இருக்கிறதாக செய்திகள நம்மால பார்க்க முடியுது. பாகிஸ்தான் இன்னொரு படி மேல போயி 2 வார காலங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறையை அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எரிபொருள் அப்படிங்கிறது வந்து கொள்முதல் பண்றதுல மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இறக்குமதி முழுவதுமாக தடைபட்டிருக்கு. அதனால நாங்க பள்ளிகள 2 வாரம் மூடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அரசு அலுவலகங்கள்ல வாரத்தில 4 நாட்கள் மட்டும் இனிமே பணியாற்றுங்க அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் குடுத்திருக்கிறாங்க. அதிலும் இன்னொரு படி மேல போய் 50% ஊழியர்கள் வொர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கங்க. வீட்ல இருந்தே வேலை செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பள்ளிகள், கல்லூரிகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் செஞ்சுக்கங்க அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலும் பாகிஸ்தான் அரசுலேருந்து குடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போனோம் அப்படின்னா வங்கதேசத்தில பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. இன்றைக்கு கூட இந்தியாவிலிருந்து 5000 டன் பெட்ரோல வந்து வங்கதேசத்திற்கு கொடுப்பதற்காக முடிவு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆசிய நாடுகள் முழுக்க இன்னைக்கு எரிபொருள் தட்டுப்பாட்ட உலக நாடுகள் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்தியா பக்கம் வந்தோம் அப்படின்னா, பெங்களூருல எரிவாயு, அதாவது சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. எங்ககிட்ட சிலிண்டர் ஸ்டாக்ஸ் பெருசா இல்ல. அதனால நாங்க வந்து ஹோட்டல்லாம் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்ப வெளியிட்டுட்டாங்க. பெங்களூர் நகரத்த பொறுத்தவரைக்கும் ஐடி பார்க்ஸ் ரொம்ப அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இந்தியாவினுடைய பல பகுதிகள்ல இருந்து பெங்களூர்ல வந்து தகவல் தொழில்நுட்ப துறையில வந்து வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க. முழுவதுமாக பேச்சலர்ஸ், அதே மாரி வந்து வெளியில அறை எடுத்து தங்கக்கூடியவர்கள், இவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய பெங்களூர் நகரத்தில ஹோட்டல்கள் மூடப்படுவது அப்படிங்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஹோட்டல்கள் மூடப்படுறது வெறும் பெங்களூர்களுக்கு மட்டும் தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது அப்படி இல்ல. அது மெல்ல மற்ற நகரங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. சென்னையில அடுத்த 2 நாட்களுக்குள்ள இதனுடைய நிலைமை முழுவதுமாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லி, இன்றைக்கு தமிழ்நாடு முதல்வரை சந்திச்ச ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இது தொடர்பா பேசியிருக்கிறாங்க. சென்னை ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த 2 நாட்களுக்கு என்ன மாரியான ஸ்டாக்ஸ் இருக்கு, எவ்வளோ நாள் எங்கனால தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிய வந்துரும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படிங்கிறது அசாதாரணமானது. இதற்கு முன்பு நாங்கள் இவ்வளவு கடுமையான ஒரு சூழலை எதிர்கொள்ளல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்கிறாங்க. என்ன கோரிக்கை அப்படின்னா, சமையல் எரிவாயு சிலிண்டர் அது தொடர்பான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதுனால, ஹோட்டல் தொழிலையும் வந்து நீங்க வந்து எஸ்மாக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசியமான வசதிகளை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம். அந்த சட்டத்துக்குள்ள எங்களையும் நீங்க வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, தமிழ்நாடு தரப்புல இருந்து இது தொடர்பான நிலைமைகளை கண்காணிப்பதற்காக முதல்வர் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடந்திருக்கு. நாளை துறைசார் அமைச்சரோடு ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினர் சந்திச்சு பேச இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்படி நடந்துகிட்டே இருக்கு. ஹோட்டல் தொழில் மட்டும் தான் பாதிப்பா? சமையல் எரிவாயு சிலிண்டர் அப்படிங்கிறது
அது தொடர்பான கட்டுப்பாடுகள் என்ன மாரி இருக்கும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்கள்ல நமக்கு தெரிய வரும். இப்போதுமே கூட வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர்ல புக் பண்றதுல வந்து 25 நாட்களாக அதனுடைய புக்கிங் டைம மாத்தியிருக்கிறாங்க. இது இந்த மாதிரியான சமையல் எரிவாயு தட்டுப்பாடு அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய பூதாகரமாக மாறியிருக்கு. இது வந்து விலை உயர்வுக்கு வழிவகுக்கும். ஒரு மார்க்கெட்ல வந்து பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு, தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற நிலைமையில, அத வாங்குறதுக்கான ஒரு அச்சம், அது நமக்கு கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பயத்தில மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அதை பதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிருமோ அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. சந்தையிலயும் இதை பதுக்கி வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் குடுக்கப்பட்டிருக்கு. இதனால எஸ்மா சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுவதாக அரசினால் அறிவிக்கப்பட்டிருக்கு. சரி, சமையல் எரிவாயு சிலிண்டர் மட்டும் தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்படி இல்ல. இன்னைக்கு சிவகாசியில தீப்பெட்டி தொழில் அதுவும் இன்றைக்கு முழுவதுமாக முடங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிருக்கு. தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய மெழுகு பொருட்கள், இந்த மெழுகு வந்து ஈரான்ல இருந்து தான் நம்ம வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இந்த போர் சூழல்னால இந்த இறக்குமதி முழுவதுமாக நின்றுருக்கு. அதனால சிவகாசியில தீப்பெட்டி தொழிற்சாலை இயங்கக்கூடிய அது தொடர்பான விவகாரங்கள் எல்லாமே இன்னைக்கு முழுவதுமாக முடங்கியிருக்கு. இதனால 5,00,000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு களத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள். அப்போ ஒரு போர் வந்து என்ன மாரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? போர் என்பது என்ன மாரியான அசௌகரியங்கள, சிக்கல மக்களுக்கு குடுக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கு இந்த நாடுகள் குறிப்பா இந்தியா மாதிரியான நாடுகள் சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்கோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய ஒரு போர் நம்முடைய சமையலறை வரைக்கும் வந்திருக்கு. இந்த போர் இப்படியே தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா, இதனுடைய பாதிப்புகள் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இப்ப சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறதுனால ஹோட்டல்கள் மூடப்படுது அப்படின்னா, அதை சார்ந்து இருக்கக்கூடிய இது ஒரு சங்கிலி தொடரா பார்க்கப்படுது. அதை சார்ந்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய தேக்கம், அத உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள், அதை கொண்டு வரக்கூடிய கனரக வாகனங்களுடைய இயக்கம் அப்படின்னு இது மிகப்பெரிய சங்கிலி தொடராக நீண்டுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கு. அது வரக்கூடிய நாட்கள்ல இந்த போர் தொடருதா, தொடரலையா அப்படிங்கிற இடத்திலிருந்து அணுகக்கூடியது. இந்த போர் இப்படியே தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா, உலக நாடுகள் இதற்கு மிகப்பெரிய விலையை குடுக்க வேண்டியது இருக்கும். இந்த போர் தொடரக்கூடாது அப்படிங்கிறது தான் பலருடைய விருப்பம். என்ன நடக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். மிக்க நன்றி.